அன்பான பிள்ளைகள், அன்பு வணக்கங்கள். நாங்கள் கடந்த வகுப்பிலே மாணவர்களுடைய வேண்டுதலுக்கமைய அலகு 3 உள்ள கிங்டம் பிளான்டேயினுடைய இயல்புகளையும், அலகு 4 தாவர இனப்பெருக்கம் தொடர்பான விடயங்களையும் ஒன்றிணைத்து ஒரு அட்டவணை மூலம் முழுமையாக மீட்டல் செய்தோம். இந்த பரீட்சை வியூகத்துக்கேற்ற வகையில் அதில் இருக்கின்ற டாக்டிக்ஸ் நுட்பங்கள் தொடர்பாக ஒவ்வொரு வினாக்களுக்கும் அட்டவணை ரீதியாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே போல எங்களுடைய தொலைக்காட்சி சேவைக்கு மாணவர்கள் வழங்கிய புதியதொரு பாடப்பிறப்பு அலகு 3 கிங்டம் ஃபங்கை. அந்த கிங்டம் ஃபங்கை தொடர்பான வினாக்கள் இங்கே நாங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வினாப்பத்திரத்தின் 82ஆம் பக்கத்திலே அது தொடர்பான வினாக்கள் இங்கே திரையில் காண்பிக்கப்படும். அதற்கு முதல் இந்த வினா அமைவுகள் பற்றிய பொதுவான ஒரு கிங்டம் ஃபங்கை எத்தகைய புள்ளிகளை ஒரு வினாத்தாளிலே ஒவ்வொரு வருடமும் வினாத்தாளிலே தாங்கி வரும் என்பதனையும், இதில் உள்ள பாட விடயங்களையும் நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். முதலில் கிங்டம் ஃபங்கை அவற்றினுடைய சிறப்பு இயல்புகள், அவை பொதுவாக கொண்டிருக்கின்ற பண்புகள். உங்களுக்கு தெரியும், கிங்டம் ஃபங்கை ஜூக்கரியோட்டாக்கள். இந்த ஜூக்கரியோட்டாக்கள் டொமைன் ஜூக்கரியாவில் 4 கிங்டங்கள் தோன்றும். ஒன்று கிங்டம் புரோட்டிஸ்டா, மற்றது கிங்டம் ஃபங்கை, கிங்டம் பிளான்டே, கிங்டம் அனிமாலியா. இதிலே கிங்டம் ஃபங்கை தொடர்பாக நாங்கள் ஜூக்கரியா டொமைன் என்பதனால் இதுக்கு ஜூக்கரியோட்டாக்கள் என்று நேரடியாக சொல்கின்றோம். இரண்டாவது விடயம், இந்த கிங்டம் ஃபங்கையில் அனைத்துமே புறபோசனைக்குரியன. அதிலும் ஒரு சொற்பதம் கூடுதலாக சேர்க்க வேண்டும், அகத்துறிஞ்சல். இப்போ அகத்துறிஞ்சலுக்குரிய புறபோசனை. இந்த அகத்துறிஞ்சல் என்பது சேதன கீழ்ப்படை அல்லது ஒரு உயிரற்ற பொருளின் மீது கலப்புற நொதிகளை சுரந்து அந்த கீழ்ப்படையில் இருக்கின்ற சிக்கலான மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறுகளாக மாற்றி அவற்றை அகத்துறிஞ்சி கொள்ளுகின்ற போசன முறை. இந்த பெரும்பாலான ஃபங்கஸுக்கள் அழுகல் வளரிகளாகத்தான் தனது போசனையை மேற்கொள்ளும். அதை அவர்கள் புதிய பாடத்திட்டத்திலே பிரிகியாக்கிகளாக என்று போட்டிருக்கிறார்கள். அந்த பிரிகியாக்கிகள் என்பது சிக்கலான மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறுகளாக நொதிகள் மூலம் பிரிகி அடைய செய்கின்றது. அதே நேரம் சில ஒட்டுண்ணிகளாக வாழுகின்றன. வேறு சில ஒன்றுக்கொன்று துணையாகுந்தன்மை மூலம், உதாரணமாக வேட்பூசண கூட்டம், லைக்கன் அப்படியான பல்வேறு வகை பூசனை அது கொண்டிருக்கும். பெரும்பாலும் அவை பிரிகியாக்கிகள் அல்லது அழுகல் வளரிகள். எல்லாமே அகத்துறிஞ்சலுக்குரிய புறப்பூசனை. இவற்றினுடைய கலைச்சுவரில் ஒரு விரைப்புத்தன்மையான வளையக்கூடிய ஒரு பல்சக்கரைட், அதான் கைட்டின். அப்போ கைட்டின் ஃபங்கஸுக்கள் கலைச்சுவரில் காணப்படுகிற ஒரு தனித்துவமான சேர்வை. அதே போல கிங்டம் ஃபங்கையினுடைய
சேமிப்புணவாக கிளைக்கோஜன் சிறுமணிகள் இருக்கு. அடுத்த விடயம், இவற்றின் பதிய உடலை நாங்கள் பார்த்தால், பதிய உடல் பூசண இலைகளினால் ஆக்கப்பட்ட பூசண விலை. பொதுவாக பூசண இலைகளினால் ஆக்கப்பட்ட பூசண விலைகளாக இருந்தாலும் சில தனிக்கலங்களை கொண்டிருக்கும். உதாரணமாக சக்ரோமைசிஸ் மதுவங்கள், ஒரு சில கிரிட்டிடியோமைக்கோட்டாக்கள், அவை தனிக்கலங்கள், கோள வடிவான கலங்களை அல்லது நீள் கோள வடிவான கலங்களாக காணப்படுகின்றன. இவற்றினுடைய இனப்பெருக்கம் லிங்க முறையாலும் நிகழும், லிங்கமில் முறையாலும் நிகழும். பெரும்பாலான இனப்பெருக்கங்களுக்கு அவை வித்திகளை பயன்படுத்தும். இது பொதுவாக ஒரு ஃபங்கஸுக்களுடைய சிறப்பு இயல்புகள் தொடர்பாக நாங்கள் அறிஞ்சிருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஃபங்கஸுக்கள் முக்கியமாக ஃபைலங்களாக சைக்கோமைக்கோட்டா, அஸ்கோமைக்கோட்டா, பெசரியோமைக்கோட்டா, கிரிட்டிடியோமைக்கோட்டா என்று 4 ஃபைலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இவை ஒவ்வொன்றும் தமக்கிடையே தனித்துவமான இயல்புகளை கொண்டிருந்து அவை எவ்வாறு ஒரு ஃபங்கஸ் கூட்டத்திலிருந்து மற்ற ஃபங்கஸ் கூட்டம் விலகல் அடைகிறது என்பதனை தெளிவாக பார்க்க முடியும். இங்கு படத்திலே இவ்வாறான வினாபத்திரம் திரையிலே நாங்கள் காண்பிப்போம். அந்த சந்தர்ப்பத்திலே இங்கிருக்கின்ற ஒவ்வொரு வினா தொடர்பாகவும் ஆராய்வோம். இங்கே வினாவில் கிங்டம் ஃபங்கையின் வெவ்வேறு ஃபைலங்களுக்குரிய உதாரணங்கள் சில தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஃபைலத்துக்கும் ஒவ்வொரு உதாரணம் கொடுத்து அதை கீழே இயல்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. A. Mucor, B. Saccharomyces, C. Aspergillus, D. Critidium, E. Agaricus. ஆகவே இதை நாங்கள் வழமை போன்று ஒரு அட்டவணை மூலம் அவற்றினுடைய சகல இயல்புகளையும் அவதானிப்போம். பாருங்கள், பொதுவாக ஒவ்வொரு ஃபைலத்துக்கும் ஒரு உதாரணம் தரப்பட்டிருக்கும். இந்த கிங்டம் ஃபங்கை தொடர்பாக 2 அலகுகளிலே வினாக்கள் வினாவப்படுகின்றன. ஒன்று அலகு 3இல் கிங்டம் ஃபங்கையினுடைய சிறப்பு இயல்புகள் தொடர்பாக, அவற்றினுடைய இனப்பெருக்க கட்டங்கள் தொடர்பாக. அதேவேளை மைக்ரோபயாலஜியில் நுண்ணுயிர்வியல் ஆரம்பம், அதாவது நுண்ணங்கிகள் தொடர்பான அறிமுகத்திலே ஒவ்வொரு நுண்ணங்கிகள் பற்றிய சிறப்பு இயல்புகள் பற்றிய கற்கை இருக்கின்றது. அதிலே கிங்டம் ஃபங்கையினுடைய பொதுவான இயல்புகளை அங்கே நாங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அதே போல கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்த பரீட்சையிலே புதிய பாடத்திட்டத்தின் கீழ் ஒரு கிங்டம் ஃபங்கையினுடைய கேள்விக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டதை பற்றி சற்று பார்ப்போம். ஸ்ட்ரக்சரில் அமைப்பு கட்டிட வினாக்களில் நுகவித்தி கலன் தொடர்பாக விவரணம் செய்க.
அவர் நுகவித்திக்கலன் தொடர்பாக விவரணம் செய்க. ஒரு வினாவில் 7 பாயிண்ட்ஸ், ஒரு வினாவுக்கு 7 பாயிண்ட்ஸ் எழுத வேண்டிய தேவை இருந்தது நுகவித்திக்கலன் தொடர்பாக. அந்த 7 பாயிண்ட்ஸுக்கும் 2.5 படி ஏறத்தாழ 100 புள்ளிக்கு 20 புள்ளி அந்த அமைவு கட்டுற வினாவிலே நுகவித்திக்கலனுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக அந்த ஃபங்கஸ் சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்வியில் 100 புள்ளிக்கு 23 புள்ளிகள் அங்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அவை சில வேளைகளிலே கூடிய புள்ளிகளை இதிலிருந்து பெறக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் நுண்ணங்கிகள் தொடர்பாக ஒப்பீடு செய்யும் போது ஃபங்கஸுகளுக்கான ஒவ்வொரு உதாரணங்களையும் தெரிய வேண்டியிருக்கும். அதே நேரம் அலகு 3 ஃபைலங்கள் தொடர்பான சைக்கோமைக்கோட்டா, அஸ்கோமைக்கோட்டா, பெசிரியோமைக்கோட்டா, கிரிட்டிடியோமைக்கோட்டா அந்த ஃபைலங்கள் தொடர்பாக வினாக்களை அமைப்பார்கள். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் ஃபைலம் தொடர்பாகவும் அவை கொண்டுள்ள ஒவ்வொரு உதாரணங்கள் தொடர்பாகவும் நாங்கள் இப்பொழுது அந்த பாடப்பரப்பை ஆராய்வோம். அடுத்த வகுப்பிலே வினாப்பத்திரத்தில் உள்ள வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய வகையில் இந்த அட்டவணையை நாங்கள் பூர்த்தி செய்வோம். பொதுவாக ஃபைலங்களுக்காக ஒவ்வொரு உதாரணங்களையும் நாங்கள் அவதானிப்போம். அதில் அஸ்கோமைக்கோட்டா இரண்டு ஃபங்கஸுகள உதாரணத்தை நாங்கள் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். காரணம், மைக்ரோபயாலஜியில் சைக்ரோமைசிஸினுடைய பொதுவான பண்பு அவசியமாக இருப்பதனால் அது தொடர்பான விடயத்தை நாங்கள் இங்கே பார்ப்போம். முதலாவது களம் இயல்புகள், இரண்டாவது களத்தில் மியூக்கர், மூன்றாவது அஸ்பர்ஜிலஸ், நான்காவது சைக்ரோமைசிஸ், மற்றது அகாரிகஸ், நெக்ஸ்ட் ஒன் கிரிட்டிடியம். முதலில் இந்த ஃபங்கஸுகள் கொண்டிருக்கின்ற ஃபைலம் என்ன? முதலாவது இயல்பு ஃபைலத்துக்கு நாங்கள் வருவோம். மியூக்கர்களுக்கு தெரியும், சைக்கோமைக்கோட்டா, அஸ்பர்ஜிலஸ், அஸ்கோமைக்கோட்டா, அதே போல சைக்ரோமைசிஸ், அஸ்கோமைக்கோட்டா, அகாரிகஸ், பெசிரியோமைக்கோட்டா, கிரிட்டிடியம் மைக்கோட்டா, கிரிட்டிடியம் மைக்கோட்டா. இதில் இந்த பேரீடு கூட பாருங்கள், இந்த லிங்கமுறை இனப்பெருக்கத்தில் உருவாக்கப்படுகின்ற இனப்பெருக்க இருமடி அமைப்புகள் அடிப்படையாக வச்சுத்தான் அந்த பேரீடு கொடுக்கப்பட்டிருக்குது. சைக்கோட்ன்றது நுகம், அந்த நுக அமைப்பை அல்லது நுகவித்திக்கலனை உருவாக்குகிற ஃபங்கஸுகள் லிங்கமுறை இனப்பெருக்கத்தில். அஸ்கஸ் என்றால் கோணி, அந்த கோணியை உருவாக்குகின்ற ஃபங்கஸுகள்.
பெசிடியம் என்றால் சிற்றடி, சிற்றடியை தோற்றுவிக்கின்ற ஃபங்கஸுக்கள், அதே போல் இயங்குகின்ற முட்டைகளை கிரிட்டிடியம். இவ்வாறு இந்த லிங்கமுறை இனப்பெருக்க தொடர்பாக உருவாக்குகின்ற அமைப்புகள் அவற்றினுடைய ஃபைலங்களுடைய பெயர்களாக குறிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, நாங்கள் பதிய பூச நிலைக்கு போவோம், அல்லது இவற்றினுடைய பதிய உடலுக்கு போவோம். இந்த ஃபங்கஸுக்களில் நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கின்றோம், இந்த பூசண இலைகள், இவ்வாறு இந்த பூசண இலைகள் மீள மீள சேர்ந்து ஒரு திரண்ட பூசண விலைகளாக மாறும். சில பூசண இலைகளை நாங்கள் சாதாரண கண்ணால் பார்க்கலாம், பெரும்பாலான பூசண இலைகளை நுணுக்கு காட்டியினூடாகத்தான் பார்க்கலாம். அதே நேரம் பூசண இலைகள் நுணுக்கு காட்டியினூடாகத்தான் அவதானிக்க வேண்டும். அந்த பூசண இலைகளில் கிளைவிடுகின்ற பூசண இலைகளாக அவை போய்கொண்டிருக்கு. அந்த கிளைவிடுகின்ற பூசண இலைகளுக்கு குறுக்காக சுவர்கள் காணப்படாமல் இருந்தால் அவை குறுக்கு பிரிசுவரற்ற பூசண இலைகள் என குறிப்பிடப்படும். சிலவற்றில் அந்த குறுக்கு பிரிசுவர் அங்கு போடப்பட்டிருக்கு, குறுக்கு பிரிசுவராக அங்கு போடப்பட்டிருக்கு. இந்த குறுக்கு பிரிசுவர் போடப்பட்டால் இங்கே படத்திலே காட்டப்படுவது போன்று அவை ஒரு கலமாக எல்லைப்படுத்தப்பட்டுவிடும். கலமாக எல்லைப்படுத்தப்பட்டால் ஒரு கலத்திலிருந்து மற்றைய கலத்துக்கு அந்த கலச்சுவரினூடாக கல கூறுகள் இடம்பெயரக்கூடிய மாதிரி, அல்லது பதார்த்தங்கள் கொண்டு செல்லப்படக்கூடியதாக அது தெரியும். எனவே ஒரு பூசண இலை குறுக்குச்சுவரை கொண்டதாக அல்லது குறுக்குச்சுவர் அற்றதாக காணப்படலாம். அதில் முக்கியமான விஷயம், இந்த மியூக்கரில் குறுக்குச்சுவர் காணப்பட மாட்டாது. இந்த குறுக்குச்சுவர் இங்கே காணப்படாது. காணப்படாமல் அந்த பூசண இலை இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட பல கருக்கள் காணப்படுகின்றது. ஆகவே இவை பொதுமை குழியத்துக்குரியது என்று சொல்வார்கள். அங்கு ஒரு எல்லைப்படுத்தப்படாத பூசண இலை குழிய ஒரு கரு என்று இருக்கும். அதே நேரம் எஸ்கோமைக்கோட்டாக்களில் அஸ்பர்ஜிலஸை பார்த்தால் அது ஒரு குறுக்கு பிரிசுவரினாலே எல்லைப்படுத்தப்பட்டதாக, ஒவ்வொரு கலமும் ஒன்றுக்கு மேற்பட்ட கருக்களை கொண்டிருக்கக்கூடியதாக, குழிய ஒரு உள்ளடக்கங்களை கொண்டதாக அது காணப்படும். அதே எஸ்கோமைக்கோட்டாக்களில் சைக்ரோமைசிஸை கொண்டிருந்தால் பார்த்தால் அந்த சைக்ரோமைசிஸ் ஒரு தனிக்கலமாக இருக்கு, ஒரு முனைப்பான கருவை கொண்டிருக்கு. பெசிடியோமைக்கோட்டா அது முக்கிய அகாரிகஸ் மற்றைய ஃபங்கஸுக்கள்லேருந்து சற்று வித்தியாசமானது. இதிலே ரெண்டு வகையான பூசண இலைகள் நிலைப்புகளாக இருக்கு. உண்டு முதற் பூசண இலை அல்லது ஆரம்ப பூசண இலை என்று சொல்வார்கள், பிரிமிலிட்டரி மைசீலியா. செகண்டரி இரண்டாவது துணையான பூசண இலையாக இருக்கு. இந்த முதற் பூசண இலைகள் துணை பூசண இலைகள் இரண்டுமே மாறி மாறி அந்த அகாரிகஸினுடைய அல்லது பெசிடியோமைக்கோட்டாக்கின்ற வாழ்க்கை வட்டத்தில் வந்து சேரும். இரண்டு முதற் பூசண இலைகள் அதை குலவகைகள் என்று சொல்வார்கள். இப்பொழுது பாவிக்கப்படுகின்ற பாடத்திட்டத்தில் அந்த சொற்பதங்கள் கொடுக்கப்படுவதில்லை. அந்த ரெண்டு வித்தியாசமான புறப்புரிமையல் இயல்புகள் கொண்ட பூசண இலைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொள்ளும். இந்த ஃபங்கஸுகளுடைய இனப்பெருக்கத்தில் இரண்டு வகையான புணர்ச்சிகள் நடக்கிறத மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முன்பு ஆரம்ப வினாக்களில் அல்லது வினாத்தாளில் கேட்கும்போது குளியவுறு புணர்ச்சி கருப்புணர்ச்சி என்று சொல்வார்கள். ஆனால் அது தற்பொழுது நீக்கப்பட்டு முதல்ரு புணர்ச்சி உண்மை கருப்புணர்ச்சி உண்மை என்று சொல்வார்கள்.
இந்த முதலுறுப்புணர்ச்சி உண்மையும் கருப்புணர்ச்சியும் உண்மையும் ஒரு ஃபங்கஸுகளினுடைய லிங்கமுறை இனப்பெருக்கத்தில் நிகழக்கூடிய இரண்டு தொடரான நிகழ்வுகள். முதலுறுப்புணர்ச்சி நிகழ்ந்து உடனடியாக கருப்புணர்ச்சி நிகழலாம். அப்படியாக நிகழ்கிற இடங்கள் முக்கியமாக மியூக்கர், கிட்ரிடியோ மைக்கோட்டா, சைக்ரோமைசிஸ். அப்படியா இந்த முதலுறுப்புணர்ச்சி நடந்து கருப்புணர்ச்சிக்கான காலம், முதலுறுப்புணர்ச்சி நிகழ்ந்த பின்னர் கருப்புணர்ச்சிக்கான காலம் நீண்டு வரும்போது அங்கு கருக்கள் ஒன்றுடன் ஒன்று சேராமல் இணையும் தகவுள்ள இரண்டு கருக்கள் அருகருகே ஒரு கலத்துக்கள் இருக்கு. அதை நாங்கள் இருகரு கூட்டவத்தை என்று கேள்விப்படுவோம். இந்த இருகரு கூட்டவத்தை ஒரு கருப்புணர்ச்சிக்கு நிகழும் வரையான ஒரு தற்காலிகமான காலமாகத்தான் இருக்கு. இப்போ முதலுறுப்புணர்ச்சி நிகழ்ந்து கருப்புணர்ச்சியினுடைய காலம் பிந்தினால் அங்கு இருகரு கூட்டவத்தை என்று சொல்வார்கள். இரண்டு வித்தியாசமான ரெண்டு கருக்கள் அருகருகே ஒரு கலத்தில் இருப்பது இதுதான் அந்த இருகரு கூட்டவத்தை என்று சொல்வார்கள். அப்போ இந்த அகாரிகஸில் இந்த இருகரு கூட்டவத்தை முதலாக துணையான பூசணங்களில் தான் உருவாகுது. அங்கே இனப்பெருக்கத்துக்கான ஆரம்ப வேலைகளே அது உருவாக்கிட்டு. அப்போ முதற்பூசணங்களை துணப்பூசணங்களை என்ற ரெண்டு வித்தியாசமான உருவவியல் ரீதியில் வேறுபட்ட பூசணலைகள். முதற்பூச நிலைகள் தனிக்கருவை கொண்டவை, குறுகிய கால வாழ்வு, ஒருமடி அவத்தியாக இருக்கும். அவை சிற்றடி வித்திகளிலிருந்து தோன்றியது. எவ்வாறு அந்த சிற்றடி வித்திகளிலிருந்து உருவானது என்றதை நாங்கள் கீழே பார்ப்போம். அதே போன்று முதற்பூச நிலைகள் முதலுறுப்புணர்ச்சிக்கு உட்பட்டு கருப்புணர்ச்சிக்கான காலம் பிந்தும் போது அங்கு உருவாவதுதான் துணையான பூசணங்கள். அந்த துணையான பூச நிலையில் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று குறுக்கு பிரிசுவர்கள் காணப்படுகின்றன. ஆனால் இணையின் தகவுள்ள ரெண்டு கருக்கள் அங்கே இருக்கு. ஒன்று ஒரு முதற் பூச நிலையிலிருந்து வந்திருக்கு, மற்றது மற்ற பூச நிலையிலிருந்து வந்திருக்கு. அப்படி இருக்கு. இதுதான் நீண்டகால வாழ்வு. அப்போ பதிய உடல்ல இதை நீண்டகால வாழ்வு, மற்றது முதற் பூச நிலை குறுகிய கால வாழ்வு என்று நாங்கள் பார்ப்போம். கிட்ரிடியோ மைக்கோட்டா இவற்றினுடைய கிட்ரிடியோ மைக்கோட்டா என்று இருக்கும்போது பதிய உடலில் பெரிய ஒரு பல்வகமே இருக்கு. சில பூச நிலைகள் கிளைத்து அவை குறுக்கு பிரிசுவரற்று ஒரு கூழ்த்தன்மையான பதார்த்தம் போன்று பிணைந்திருக்கு. வேறு சில கிட்ரிடியோ மைக்கோட்டா அங்கத்தினர்களில் பூச நிலைகள் இணைகவர் முறையில் ஒன்றிலிருந்து மற்றொன்று பிரிந்து போவதாக இப்படி காட்டப்பட்டிருக்கு. அதேவேளை இந்த கிட்ரிடியோ மைக்கோட்டாக்களில் சில கோள வடிவ தனிக்கலங்களாக இருக்கின்றன. இப்படி ஒரு பெரிய ஒரு பரந்துபட்ட பல்வகமே இங்கே காணப்படுகின்றது. எனவே இந்த கிட்ரிடியோ மைக்கோட்டாக்களினுடைய பிரதான உதாரணமாக கிட்ரிடியத்தை எடுத்தால் அது இணைகவர் முறையிலே கிளைவிடுகின்ற பூச நிலைகளுக்குரிய அமைப்பாக கருதப்படும். இவ்வாறு இந்த ஃபங்கஸுகளினுடைய பதிய உடல் எவ்வாறு இருக்கும் என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இனி அவற்றினுடைய கலைச்சுவர் எல்லா ஃபங்கஸுகள கலைச்சுவரும் கயிற்றினால தான் ஆக்கப்பட்டிருக்கும். அதே நேரம் ஒட்சிசனுக்கான தூண்டல், அதாவது ஒரு கலைச்சுவாசத்தை அவதானிக்கும் போது பெரும்பாலான ஃபங்கஸுக்கள் அவை காற்று சுவாசத்தை தான் காட்டும். ஒட்சன் உள்ள சூழலில் தான் அவை வாழும். சைக்ரோமைசிஸ் சில கிட்ரிடியோ மைக்கோட்டாக்கள் அங்கத்தினர்கள் ஒட்சன் உள்ள சூழலிலும் ஒட்சன் அற்ற சூழலிலும் வாழக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கும். அமையத்துக்கேற்ற காற்றின் நிபந்தனைகள். இது தனித்தனி ஃபைலங்களுக்கு ஒருபோதும் கேட்பதில்லை. பொதுவாக ஃபங்கஸுகளினுடைய சுவாசத்தை தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு போதுமானது. நாலாவது, இனப்பெருக்கத்தில் லிங்கமில் முறை இனப்பெருக்கத்துக்கு நாங்கள் வருகின்றோம். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று ஃபங்கஸுகளினுடைய இனப்பெருக்கமானது வித்திகளினூடாக நிகழும். அது லிங்கமில் முறை இனப்பெருக்கமாக இருந்தாலும் சரி, லிங்கமுறை இனப்பெருக்கமாக இருந்தாலும் சரி,
வித்திகள் கூடுதலாக வரும். லிங்கமில் வித்திகளாக வித்திகலன் வித்திகள், தூளியங்கள், இயங்கு வித்திகள், அவ்வாறான வித்திகள் தோன்றும். அதேபோல லிங்க வித்திகளாக கோணி வித்திகள், நுகவித்திக்கலனிலிருந்து தோன்றுகின்ற வித்திகள், சிற்றடி வித்திகள் போன்ற வித்திகள் உருவாகி கொண்டிருக்கும். ஆகவே இந்த லிங்கமில் முறை இனப்பெருக்கத்தில் மீக்குரில் நாங்கள் பார்த்தால் ஒரு வித்திக்கலன் ஒன்று உருவாகி அந்த வித்திக்கலனில் இருந்து வருகின்ற வித்திகளாக இருக்கு. ஆகவே அவை வித்திக்கலன் வித்தி. இந்த வித்திகள் உள்ளுக்குள்ளே உருவாக்கப்படுறதுனாலே அது அகத்தில் பிறந்தது அப்படின்னு சொல்வார். அதே போல அஸ்பர்ஜிலஸில் ஒரு தூளியந்தாங்கி என்ற அமைப்பு உருவாகி அதில் தூளியங்கள் என்று சொல்லப்படுகின்ற வித்திகள், அதை பழைய பாடத்திட்ட வினாக்களிலே தூளிய வித்திகள் என்று கூட கேட்பார்கள். இவ்வாறான தூளியங்கள் புறத்தில் பிறந்ததாக ஒன்றன் பின் ஒன்றாக உருவாக்கி கொண்டிருக்கும். எளிமையான வித்திகள் இந்த புடகத்தை நோக்கியும் முதிர்ந்த வித்திகள் வழிநோக்கி போய்கொண்டிருக்கும். இவ்வாறு தூளியங்களின் ஊடாக இவை உருவாகிறதாக நாங்கள் பார்க்கின்றோம். சக்ரோமைசிஸில் வித்திகள் என்ற அமைப்பு உருவாவதற்கு பதிலாக அது தனிக்கல் அமைப்பு. எனவே அருகே ஒரு அரும்புதலை உருவாக்கி அவை பெருகி கொண்டிருக்கும். பொதுவாக பெஸ்ரியோமைக்கோட்டாக்களில் லிங்கமில் முறை இனப்பெருக்கம் இல்லை. அவ்வாறு நிகழுமாயிருந்தால் துண்டாதல் என்ற லிங்க முறையூடாக அது பெருக்கமடையும். அதே போன்று கிரிப்டிடியோமைக்கோட்டாக்களில் நாங்கள் அவதானித்தால் அங்கே இயங்கு வித்திகள் உருவாக்கப்பட்டு அந்த இயங்கு வித்திகள் என்று சொன்னால் அவற்றிலே சவுக்கு முளை இருக்கும். ஃபங்கஸுகளில் சவுக்கு முளை காணப்படுகின்ற அங்கத்தினர்கள் கிரிப்டிடியோமைக்கோட்டாக்களில். இவற்றினுடைய வாழ்க்கை வட்டத்தில் அஸ்பர்ஜிலஸ், அகாரிகஸ், சக்ரோமைசிஸ், மீகோனுடைய வாழ்க்கை வட்டத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இயங்கு உடல்கள் அல்லது சவுக்கு முளை கொண்ட உடல் இல்லை. ஆனால் கிரிப்டிடியோமைக்கோட்டாக்களில் அது இருக்கும். மாணவர்கள் அது அறிந்திருக்க வேண்டிய விஷயம். நான் கடந்த வகுப்பிலும் சொன்னேன், வினாக்கள் சரியானதாக இருந்தாலும் விடைகள் சில நேரங்களில் தவறாக இருக்கும், புதிய பாடத்திற்கும் பழைய பாடத்திட்டத்திற்கும். ஃபங்கஸுக்கள் வாழ்க்கை வட்டத்தில் ஒருபோதும் சவுக்கு முளைகளை கொண்டிருப்பதில்லை. கடந்த கால பரீட்சை வினாக்களில் 2010க்கு முதல் பார்த்தீங்களா இருந்தால் அந்த குற்றச்சரி. அதே நேரம் 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் வந்து தற்பொழுதும் நடந்து வருகின்ற பரீட்சை வினாக்களை அவதானித்தால் ஃபங்கஸுக்கள் வாழ்க்கை வட்டத்தில் சவுக்கு முளைகளை கொண்டிருக்கும். சரி, முதல் கொண்டிருக்கும் என்பது பிழை, இப்பொழுது சரி. அது ஒரு விலக்காக அந்த இயங்கு வித்திகள் உருவாக்கப்படுது கிரிப்டிடியோமைக்கோட்டாக்கள். தொடர்ந்து நாங்கள் அவதானித்தால் லிங்க வித்திகள் முடிய லிங்க முறை இனப்பெருக்கம் முடிய லிங்கமுறை இனப்பெருக்கத்துக்கு செல்வோம். இப்போ ஃபங்கஸுகளில் லிங்கமுறை இனப்பெருக்கத்தின் போது முக்கியமாக மியூக்கர், அஸ்பர்ஜிலஸ், அகாரிகஸ், சக்ரோமைசிஸ், கிரிப்டிடியோமைக்கோட்டா, கிரிப்டிடியம், இவற்றை நாங்கள் அவதானித்தால் பொதுவாக ஃபைலங்களுடைய லிங்கமுறை இனப்பெருக்கத்தை தான் வினாவிலே எதிர்பார்ப்பார்கள். ஆனால் தனித்தனி ஃபங்கஸுக்களை அவதானித்தால் அந்த ஃபைலங்களுக்கு பொருந்தக்கூடியதாக அமையும். இப்போ லிங்கமுறை இனப்பெருக்கத்தில் பின்வரும் விடயங்களில் பிள்ளைகளுக்கு தேர்ச்சி இருக்க வேண்டும். முதல் புணர்ச்சிக்கும் கருப்புணர்ச்சிக்கும் இடையான காலம் குறுகியதா நீண்டதான்னு தெரியும். முதல் புணர்ச்சிக்கும் கருப்புணர்ச்சிக்கும் இடையான காலம் மியூக்கரில் குறுகியது அல்லது இடைத்தூரம் பொதுவாக பெருசாக தோன்றாது. அஸ்பர்ஜிலஸுக்கு பார்த்தீங்கன்னா நீண்டஸ்,
அகாரிகஸில் பார்த்தால் அங்கேயும் நீண்டது. அப்போ முதல்று புணர்ச்சிக்கும் கருப்புணர்ச்சிக்கும் இடையான காலம் குறுகியது, நீண்டது. சக்ரோமைசிஸுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் குறுகியது, கிரிட்டிடியம் மைக்கோட்டாவிலும் குறுகியது. இப்படி முதல் புணர்ச்சிக்கும் கருப்புணர்ச்சிக்கும் இடையான காலம் கூடினால் அல்லது நீண்டிருந்தால் அங்கு இருகரு கூட்டவத்தை காணப்படும். அதாவது N+N என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலை உருவாகும். அதே போன்று அந்த இருகரு கூட்டவத்தை காணப்படுகின்ற ஃபங்கஸுகளில் வாழ்க்கை காலத்தில் ஃப்ரூட் பாடி கனியுடலம் என்ற ஒரு தோற்றம் அல்லது இடைக்கட்டமைப்பு உருவாகும். அந்த கனியுடலம் இணையக்கூடிய 2 கருக்களை தற்காலிகமாக கருக்கட்டும் வரை பாதுகாத்திருக்கும். கருக்கட்டும் வரை தற்காலிகமாக பாதுகாத்திருக்கும். உதாரணமாக அஸ்பர்ஜிலஸில் அது கோணிக்கனி என்ற கனியுடல் அமைப்பாகவும், அகாரிகஸில் சிற்றடிக்கனி என்ற கனியுடல் அமைப்பாகவும் காணப்படக்கூடியதாக இருக்கு. இந்த மியூக்கரில் குளியுறு புணர்ச்சிக்கும் கருப்புணர்ச்சிக்கும் இடையான காலம் குறுகி இருப்பதனால அங்கே N+N என்ற இருகரு கூட்டவத்தை தோன்றுவதற்கான வாய்ப்பில்லை. எனவே கனியுடலங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்பில்லை. எனவே மாணவர்கள் இதிலிருந்து ஒரு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பரீட்சை தொடர்பான ஒரு நுட்பம், முதல் புணர்ச்சிக்கும் கருப்புணர்ச்சிக்கும் இடையான காலம் கூடினால் அவ்வாறான ஃபங்கஸுகளில் N+N என்ற இருகரி நிலை காணப்படும். அவ்வாறு N+N என்ற இருகரி நிலை காணப்படும் போது கனியுடலம் தோன்றும். அஸ்பர்ஜிலஸில் தோன்றுகின்ற கனியுடலம் கோணிக்கனி என்றும் அகாரிகஸினுடைய கனியுடலம் சிற்றடிக்கனி என்றும் குறிப்பிடப்படும். இவ்வாறு இந்த லிங்கமுறை இனப்பெருக்கத்தில் முதல் புணர்ச்சி கருப்புணர்ச்சி அவற்றினுடைய முதல் புணர்ச்சிக்கும் கருப்புணர்ச்சிக்கும் இடையான காலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், ரெண்டாவது விடயம் அவை அப்படி இருக்கும்போது கனியுடலங்கள் உருவாகுமா உருவாக மாட்டாதா, கோணிக்கனியிலிருந்து அந்த கனியுடலத்துக்குள்ளே கோணி வித்திகள் உருவாகும், சிற்றடிக்கனி என்று சொல்லப்படுகின்ற கனியுடலத்துக்குள்ளே சிற்றடி வித்திகள் உருவாகும். அது தொடர்பாக தற்பொழுது நாங்கள் பார்ப்போம். இந்த லிங்கமுறை இனப்பெருக்கத்தில் கனியுடலங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த மியூக்கரில் 2 வித்தியாசமான பூசணலைகள் சேர்க்கின்றன. 2 வேறுபட்ட புறப்புரிமை அமைப்பு கொண்ட தோற்றத்தில் ஒரே மாதிரியான பூசணலைகள் சேரும். அப்படி சேர்ந்து உருவாக்குகின்ற அமைப்பைத்தான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், நுகவித்தி கலன்.
இந்த பூசணலையினுடைய கருக்களும் இந்த பூசணனுடைய கருக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்துடும். அப்படி சேர்ந்து இருமடியான பல கருக்கள் அங்கு காணப்படும். இருமடியான பல கருக்கள் காணப்படும். இது ஒரு சாதகமற்ற சூழலில் தோற்றுவிக்கப்பட்டு ஒரு தடித்த சுவராலே அவை எல்லைப்படுத்தப்பட்டு உலர்தல் அல்லது வெப்பங்களிலிருந்து பாதுகாத்து தகுந்த சூழல் வரும் வரை உருவாக்கப்பட்ட இருமடிய கருக்கள் அங்கே வைத்திருக்கப்படும். அதற்கு பின்னர் அவற்றிலிருந்து உருவாகின்ற வித்திக்கரனில்தான் வித்திகள் தோன்றும். ஆகவே இவ்வாறு இந்த வித்திகளை உருவாக்குகின்ற இந்த முழு அமைப்பையும் ஒன்று சேர்ந்து நுகவித்திக்கலன் என்று சொன்னோம். அப்போ இந்த நுகவித்திக்கலன் சாதகமற்ற நிபந்தனைகளில் கருப்புணர்ச்சிக்கு உட்பட்ட இருமடிய கருக்களை பாதுகாத்து வழங்கும் தடித்த சுவரை கொண்டது. இருமடிய கருக்கள் பல அது அவற்றுக்குள்ளே காணப்படும் என்பது பிள்ளைகளுக்கு தெரியும். அதே நேரம் அஸ்பெர்ஜிலஸுக்கு நாங்கள் சென்றால் அங்கு குளியோரு புணர்ச்சியும் அதாவது முதல்ரு புணர்ச்சிக்கும் கருப்புணர்ச்சிக்கும் உடையான காலம் நீண்டு போகும்போது அவற்றிலே ஒரு கனியுடலம் ஒன்று தோன்றும். அந்த கனியுடலம் கோணி கனி என்று சொன்னோம். அந்த கோணிக்கனிக்குள்ளே இணையும் தகவுள்ள 2 கருக்கள் இருக்கு. இதை கோணி தாய்க்கலம் என்று சொல்வார்கள். இப்போ அதெல்லாம் தேவையில்லை. இந்த இணையும் தகவுள்ள கருக்கள் இது N+N. அப்போ இணையும் தகவுள்ள இந்த கருக்களை கொண்ட இருகரு நிலை இணைந்த இரு மடிய ஒரு கருவை கொண்டிருக்கு. இணைந்த இருமடிய கரு ஒன்றை கொண்டிருக்கு. அப்போ பாருங்கோ, இணையும் தகவுள்ள 2 கருக்கள் இணையும் தகவுள்ள ஒரு கருவாக மாறும் வரை இதுவும் ஒரு கனியுடலத்துக்குள் தான் பாதுகாக்கப்படுது. இந்த கனியுடலம் இருகரு மாத்திரமல்ல, அவற்றிலிருந்து உருவாகின்ற வித்திகள், அதுக்கு பேர் கோணி வித்தி. அந்த கோணி வித்திகளை உருவாக்கும் வரை ஒரு கோணிக்குள் 8 வித்திகள் உருவாகி அவை கோணி வித்திகள் என்று சொல்லுவோம். அது உருவாகும் வரை இந்த கனியுடலம் அங்கு அஸ்பெர்ஜிலஸுக்கு காணப்படுகிறது. இங்கே கனியுடலம் இல்லை, இங்கே கனியுடலம் உண்டு. அதே போன்று அகாரிகஸை நாங்கள் பார்க்கும்போது துணையான பூசணங்களை ஒன்று உருவாகும். அதுதான் நீண்டகால அவத்தைக்குரியது. இப்போ நீண்டகால அவத்தையில் மேற்புறமாக கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு கனியுடலத்தை நாங்கள் அவதானிக்கலாம். அதுதான் நாங்கள் காளான் என்று கூட நாங்கள் சொல்வோம். இதற்கு உள்ளே மீன்பூறு என்று சொல்லப்படுகின்ற மெல்லிய நீட்டங்கள் காணப்பட்டு இதுக்குள்ளே தான் இருக்கு. அந்த மீன்பூறு என்ற சொல்லை அவர்கள் பாவிக்கிறார்கள். ஆனால் அது எப்படி உருவானது என்ன என்றதெல்லாம் கொடுக்கப்படவில்லை. அதே போல இந்த கனியுடலத்தினுடைய உட்புறமாக இருக்கிற இந்த மீன்பூருக்குள்ள இதே போன்று கருநிலையை கொண்ட சிற்றடி தாய்க்கலங்கள் தோன்றும். அந்த சிற்றடி தாய்க்கலங்களிலும் இணையின் தகவுள்ள 2 கருக்கள் இருக்கும். ஏற்கனவே சொன்னது போன்று அது இருகரு கூட்டு நிலை. இந்த 2ம் சேர்ந்து இருமடியான சிற்றடியை உருவாக்கும். அந்த சிற்றடியை என்ன செய்யும்? ஒடுக்கற்பிரிவுக்குட்படும். ஒடுக்கற்பிரிவுக்குட்பட்டு 4 கருக்களை அகத்தே கொண்டிருந்து அவை வெளிப்புறமாக 4 சிற்றடி வித்திகளை தோற்றுவிச்சுக்கொள்ளும். இந்த சிற்றடி வித்திகள் புறத்தில் பிறந்தவை தூளியம் போன்று புறத்தில் பிறந்ததாக இருக்கு. ஆகவே இங்கு நாங்கள்
எந்த தகவலை அவதானிக்க வேண்டும் என்றதை பாருங்கள். மியூக்கரில் ஒரு நுகவித்திக்கல் என்ற ஒரு கட்டமைப்பு உருவாகி அதனுடைய வாழ்க்கை காலத்தில் ஏற்படுகின்ற சாதகமற்ற சூழலிலிருந்து தப்பி வாழ்வதற்கான வாய்ப்பை அந்த மியூக்கர் வழங்கு. அதே போன்று அஸ்பெர்ஜிலஸ் ஒரு சாதகமற்ற நிபந்தனைக்குரிய அமைப்பாக தோற்றுவிக்காவிட்டாலும் அல்லது தோற்றுவிக்காமல் ஒரு கட்டமைப்பு அங்கு உருவாகாமல் இருந்தாலும் இணையும் தகவுள்ள 2 கருக்கள் இணைவதற்கான சூழல் கிடைக்கும் வரை பாதுகாப்பாக, இப்போ ஆண் இனப்பெருக்க அமைப்பில் தனிய கரு இருந்தால் பிரச்சனை இல்லை, பெண்ணினப்பெருக்க அமைப்பிலும் ஒரு கரு தனியே இருந்தால் பிரச்சனை இல்லை, அது ஆண் புரிம்பாக பெண் புரிம்பாக இருக்கும். ஆனால் 2 கருக்களும் ஒரு கலத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு அடுத்த சந்ததி உருவாக வேண்டும் என்ற நிலை வரும்போது அவை பாதுகாப்பாக அவதானமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கும். இது ஃபங்கஸுகளுக்கு மாத்திரமல்ல, மனிதர்களுக்கும் உட்பட அல்லது எல்லா விலங்குகளுக்கும் உட்பட. எனவே இந்த 2 இணையும் தகவுள்ள 2 கருக்களும் ஒன்றோடு ஒன்று இருக்கும்போது அதை கவனமாக பாதுகாத்து அடுத்த வித்திகளை உருவாக்குவதற்கு, ஆகவே இந்த கனியுடலங்கள் கூட, அதைத்தான் இங்கே சொல்ல விளைகிறேன். இப்போ நுகவித்திக்கலன் என்பது தனது கட்டமைப்பிலே புறச்சூழலுக்கு மாற்றத்தை காட்டக்கூடியவாறு அவற்றினுடைய தனித்த சுவர்கள், கரணைகள், ஒவ்வொரு வகையான பதார்த்தங்கள் காணப்படுகின்றன. கனியுடலங்கள் என்று சொல்லப்படுகிற கட்டமைப்புகள் கூட ஒரு வகையில் இனப்பெருக்க அலகுகளை பாதுகாக்கின்ற கட்டமைப்பு. அப்போ கோணி உருவாகும் வரை கோணி கனிக்குள் அந்த கோணி தாய்க்கலத்தில் கருப்புணர்ச்சி நிகழ்ந்து கோணி ஒடுக்கப்பிரிவுக்குட்பட்டு கோணி வித்திகளை உருவாக்கும் வரை அந்த கோணிக்குள்ளதான் அவ்வளவு நிகழ்வு நடக்கும். அந்த கோணியில் உள்ள வித்திகள் கோணியினுடைய சுவர் சிதைந்து கனியுடலத்துக்குள் கொட்டப்பட, அதாவது கோணி கனிக்குள் கொட்டப்பட கோணிக்கனி தான் வித்திகளை வெளியேற்றும். ஆகவே முழு நிகழ்வும், அதாவது இருகருக்கூட்டு நிலையில் இருக்கின்ற இந்த 2 கருக்களும் தனித்தனி ஒரு கருக்களான கோணி வித்திகளாக மாறும் வரை முழு நிகழ்வுகளும் அந்த கனியுடலத்துக்குள்ளான் கனிக்குள் நிகழும். கோணிக்குள் கோணி வித்தி உருவானாலும் அந்த நிகழ்வுகள் எல்லாம் கனியுடலத்துக்குள்ள நிகழும். அதே போல அகாரிகஸில் இணையந்தக உள்ள 2 கருக்கள் சிற்றடி தாய்க்கலங்கள் மீன்பூருக்களில் காணப்படும் போது அந்த மீன்பூருவை கொண்டிருக்கிறது அந்த சிற்றடி கனி என்ற கனியுடலம் தான். அந்த கனியுடலத்திலே அந்த சிற்றடி தாய்க்கலம் N+N என்று சொல்வோம். அந்த இருகருக்கூட்டினிலே இருக்க அந்த கருக்களை கொண்டிருக்கும் போது சாதகமான சூழல் நிகழ்ந்து கருப்புணர்ச்சி நிகழ்ந்து இருமடிய கருவான கருவை கொண்ட சிற்றடி தோன்றி அந்த சிற்றடியிலிருந்து தனித்தனி வித்திகள் உருவாகும். அவைதான் சிற்றடி வித்திகள். இவ்வாறு இந்த லிங்கமுறை இனப்பெருக்கத்தில் பல்வேறு வகையான வித்தி உருவாக்கம், அவற்றுக்கான வாய்ப்புகள், சாதகமற்ற நிபந்தனைகளில் வித்தி உருவாக்க நிகழாத வகையில் எவ்வாறு அது பாதுகாக்கப்படுகிறது என்பது நாங்கள் தற்பொழுது பார்த்திருக்கின்றோம். இவ்வாறு ஃபங்கஸுகளினுடைய பொதுவான ஒரு வழிகாட்டலை இங்கே நாங்கள் பார்த்து, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று வினாபத்திரத்தில் தந்திருக்கின்ற அந்த வினாக்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டும். அதேவேளை அவை ஃபங்கஸுகள் தொடர்பாக ஒரு ஜெனரல் சமரிக்கு வருவோம். ஒன்று, ஃபங்கஸுகளினுடைய பதிய உடல், அவற்றினுடைய போசன முறை, சுவாச முறை, கலைச்சுவர் கூறு, சேமிப்பு, இனப்பெருக்க முறைகள். இதொரு ஃபங்கஸுகளினுடைய பொதுவான இயல்புகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். 2வது கிங்டம் ஃபங்கையினுடைய பிரதான 4 ஃபைலங்கள். அந்த ஃபைலங்கள் ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமான உதாரணங்கள். உதாரணமாக சைக்கோமைக்கோட்டா, உதாரணம் மியூக்கர், அதை விட ரைசோஃபஸ். ஆனால் பொதுவாக வினாவில் மியூக்கரை
மையமாக வச்சுக்கொண்டு கேள்வி கேட்பார்கள். அதே போல் அஸ்கோமைகோட்டா பிரதான உதாரணம் அஸ்பர்ஜிலஸ். நாங்கள் சக்ரோமைசிஸையும் தெரிஞ்சிருத்தல் வேண்டும். ஃபைலம் பெசிலியோமைகோட்டா உதாரணம் எகாரிகஸ். நெக்ஸ்ட் ஒன் கிர்டிடியோமைகோட்டா, கிர்டிடியம். இவ்வாறு பிரதான ஃபைலங்கள். அதே நேரம் அவற்றினுடைய லிங்கமில் முறை இனப்பெருக்க முறைகள், லிங்கமில் முறை இனப்பெருக்க முறைகள். இந்த லிங்கமில் முறை இனப்பெருக்கத்திலே வித்திக்கலனை உருவாக்கி அதில் வித்திகளை உருவாக்கு. ஆகவே அதை வித்திக்கலன் வித்தி என்று நாங்கள் சொன்னோம். அந்த வித்திக்கலன் வித்தி அகத்தில் பிறந்தது, அது உள்ளுக்கே உருவாக்கப்பட்டது. அந்த வித்திக்கலனுடைய சுவர் சிதைந்து வெளியேறி காற்றால பரம்பல் அடைந்து பொருத்தமான கீழ்ப்படை, கூடுதலாக ஃபங்கஸுக்கள் பொதுவாகவே கார்போஹைட்ரேட் கீழ்ப்படைகளிலே அழுகல் வளரியாக வாழக்கூடிய ஆற்றல் அவற்றுக்கு இருக்கு. மாப்பொருள் கீழ்ப்படை கூடுதலாக இருக்கிற இடங்களிலே இந்த சைக்கோமைகோட்டாக்கள் கூடுதலாக வரும். அவை இந்த வித்திக்கலன் வித்தி அங்கு விழுந்து முளைத்து பூசநிலைகளாக மாற்றமடையும். அதே போல் அஸ்பர்ஜிலஸ், அதாவது எஸ்கோமைகோட்டாக்கள் அஸ்பர்ஜிலஸ் போன்ற பெனிசிலியம் போன்ற ஃபங்கஸுக்கள், பெனிசிலியமும் இந்த எஸ்கோமைகோட்டாவை சேர்ந்ததுதான். அங்கே உருவாகிற வித்திகள் தூளியம். அதே நேரம் ஒரு தனிக்கலமான மதுவம். அவை வித்திகளை உருவாக்குவதற்கு பதிலாக சிறிய வெளி வளர்ச்சிகளை உருவாக்கும். அதுக்கு பேர் அரும்பு. அதுபோல கிரிட்டியோமைகோட்டாக்களிலே வித்திகள் இயங்குகின்றன. எனவே இயங்கு வித்திகள் அங்கு உருவாகின்றன. இது லிங்கமில் முறை இனப்பெருக்கம் தொடர்பாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அடுத்தது இந்த லிங்கமுறை இனப்பெருக்கத்திலே அவத்தைகள், ஒருமடி அவத்தை, இருகரு கூட்டவத்தை, இருமடி அவத்தை. இந்த ஒருமடி அவத்தை, இருகரு கூட்டவத்தை, இருமடி அவத்தை, இப்போ உதாரணமாக மியூக்கரில் நாங்கள் எடுத்தா இந்த ஒருமடி அவத்தையும் இருமடிய அவத்தையும் தான் இருக்கு. அங்கே இருகரு கூட்டவத்தை இருக்காது. ஒருமடி அவத்தை இருமடி அவத்தை இருக்கும், இருகரு கூட்டவத்தை இருக்காது. அதே நேரம் எஸ்பர்ஜிலஸில் எடுத்தீங்கன்னா ஒருமடி அவத்தை இருக்கும், இருமடி அவத்தை இருக்கும், இருகரு கூட்டவத்தையும் இருக்கும். அதே நேரம் அகாரிகஸுக்கு எடுத்தோமா அங்கு இருகரு கூட்டவத்தை இருக்கும், ஒருமடி அவத்தை இருக்கும், இருமடி அவத்தை இருக்கும். அதே போல கிரிட்டிடியோமைகோட்டா அல்லது கிரிட்டிடியத்துக்கு எடுத்தோமா அதுக்கு ஒருமடி அவத்தை, இருமடி அவத்தை இருக்கு. நான் எழுதிய ஒழுங்கிலே பாருங்கள், மியூக்கரில் ஒருமடி அவத்தை, இருமடி அவத்தை. அஸ்பர்ஜிலஸில் ஒருமடி அவத்தை, இருமடி அவத்தை, இருகரு கூட்டவத்தை. அகாரிகஸில் இருகரு கூட்டவத்தை, ஒருமடி அவத்தை, இருமடி அவத்தை. கிட்டிடியத்தில் ஒருமடி அவத்தை, இருமடி அவத்தை. இதிலே ஃபங்கஸுக்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஒடுக்கப்பட்ட அவத்தையாக இருமடி அவத்தை தான். அதாவது குறுகிய காலம் மாத்திரம் வாழுகின்ற ஒரு அவத்தை இருமடி அவத்தை. குறுகிய காலம் ஃபங்கஸுக்களில் இப்போ உதாரணமாக தாவரங்களில் பார்த்தீங்கன்னா இருமடி அவத்தைன்னா நீண்டு இருக்கும், போனே பிரியோஃபைட்டாக்கள் தவிர. அவையாக நாங்கள் வித்தித்தாவர சந்ததி என்று கூட சொல்கிறோம். இவ்வாறு ஒருமடி அவத்தை, இருமடி அவத்தை, இருகரு கூட்டவத்தை என்ற நிலைகளிலே
ஃபங்கஸுக்களில் இரு மடியவத்தை 2Nன்றது மிக குறுகியது. மிகுறி எடுத்தமா அதில் நாங்கள் பார்த்தோம் நுகவித்திக்கல், அஸ்பெர்ஜிலஸ் கோணி, அகாரிகஸ் சிற்றடி, கிட்ரிடியம் நுகத்துக்கொப்பான ஒரு முட்டை. ஆகவே இவ்வாறு ஒடுக்கப்பட்ட குறுகிய வார அவத்தைகளை அந்த இருமடி அவத்தையில் நாங்கள் பார்க்கலாம். அதுதான் லிங்கமுறை இனப்பெருக்கத்தின் அவத்தைகளாக பார்த்தோம். அடுத்து நாங்கள் வித்திகளை பார்த்தீங்களா இருந்தால், வித்திகளின் வித்திகள் கோணி வித்திகள், சிற்றடி வித்திகள். அங்கும் இயங்கு வித்திகளும் ஒரு வாழ்க்கை வட்டத்திலே லிங்க இனப்பெருக்க அழகாக வித்திகளிலிருந்து உருவாகும். அதே போல கனியுடல உருவாக்கத்தை நாங்கள் பார்த்தால் கனியுடலத்தை உருவாக்கத்தை நாங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அஸ்பெர்ஜிலஸிலும் அகாரிகஸிலும் கனியுடலம் உண்டு, மற்றதுகளில் இல்லை. அஸ்பெர்ஜிலஸில் கோணிக்கனி, அகாரிகஸில் சிற்றடி. இவ்வளவு கிங்டம் ஃபங்கை பற்றிய ஒரு குறுகிய ஒரு சமரியை உருவாக்குகின்ற ஒரு அட்டவணையாகும். இந்த அட்டவணை தொடர்பாக அடுத்த வகுப்பிலே இந்த வினாப்பத்திரத்தில் இருக்கின்ற வினாவை நாங்கள் பயிற்சிக்கு எடுத்துக்கொள்வோம். தொடர்ந்து அடுத்த வகுப்பில் நாங்கள் இது தொடர்பான விடயங்களை கலந்துரையாடி பரீட்சை வினாக்களுக்கு இவற்றிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய புள்ளிகள் தொடர்பான ஆய்வுகளையும் பார்த்து அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை மீண்டும் தொடர்ந்து ஃபங்கஸுக்களுடன் கிங்டம் ஃபங்கை, அது தொடர கிங்டம் அனிமாலியாவுக்கு நாங்கள் செல்வோம்.